வணக்கம். பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. நான் கண்ணதாசன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் உயிரிழந்த தொண்டருக்கு எடப்பாடியார் அஞ்சலி. 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளித்து ஆறுதல். நாடாளுமன்றத்தை முடக்கும் நாடகங்களை விட்டுவிடுங்கள், எதிர்க்கட்சியினருக்கு பிரதமர் மோடி வலியுறுத்தல். தாவிக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அதிருப்தி. செங்கோட்டையன் வருகைக்கு பிறகு மன உளைச்சலில் இருப்பதாக தகவல். சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும், தனியார் வானிலை மைய ஆய்வாளர் தகவல். இன்னும் நான் அந்த ஒரு நல்ல படத்தை தேடிக் கொண்டிருக்கிறேன். ஓய்வு பெறப்போவது எப்போது என்ற கேள்விக்கு கமல் பதில். வேளாண் பயிர்கள் சேதம் குறித்து கணக்கெடுப்பு பணிகளை தொடங்க உத்தரவு, வெள்ள நீர் வடிவதற்கான பணிகளை தொடங்க அறிவுறுத்தல். எளிய விவசாய பின்னணி கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர் சி.பி. ராதாகிருஷ்ணன். மாநிலங்களவையில் பிரதமர் மோடி புகழாரம். மொபைல் போனில் ஆக்டிவ் சிம் கார்டு இருந்தால் மட்டுமே வாட்ஸ்அப் பயன்படுத்த முடியும், புதிய விதிகளை அமல்படுத்திய மத்திய தொலைத்தொடர்புத்துறை. இம்ரான்கான் அடிலா சிறையில் உயிரோடு இருக்கிறார். நாட்டை விட்டு வெளியேற பாகிஸ்தான் அரசு அழுத்தம் கொடுப்பதாக தகவல். திமுக பிரமுகர் ஏகேஎஸ் விஜயனின் வீட்டில் 300 சவரன் நகை கொள்ளை, போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் தேர்தல் பிரச்சார பயணம் மேற்கொண்டிருந்த போது கூட்ட நெரிசலில் சிக்கி அதிமுக தொண்டர் அர்ஜுன் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இன்றைய தினம் அவரது உடலுக்கு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அஞ்சலி செலுத்திய பின்னர் அர்ஜுனின் தாயாருக்கு ஆறுதல் கூறி 20 லட்சம் நிவாரணம் அளித்தார். அப்போது அர்ஜுனின் தாயார் புரட்சித் தமிழர் எடப்பாடியாரின் கைகளை பிடித்துக் கொண்டு கதறி அழுதது அனைவரையும் நெகிழ்ச்சியடைய வைத்தது. நாடாளுமன்றத்தை முடக்கும் நாடகங்களை விடுத்து ஆக்கப்பூர்வமாக செயல்படுமாறு எதிர்க்கட்சியினருக்கு பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கியுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், பீகார் தேர்தல் தோல்வி தந்த அழுத்தத்திலிருந்து எதிர்க்கட்சிகள் மீண்டு வர வேண்டும் என்றும், வெற்றியின் ஆணவத்தையும் தோல்வியின் விரக்தியையும் வெளிப்படுத்தும் இடமல்ல நாடாளுமன்றம் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தில் தனிக்காட்டு ராஜாவாக வலம் வந்த புஷி ஆனந்த் கடந்த சில வாரங்களாகவே கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. செங்கோட்டையன் கட்சியில் இணைந்த பிறகு கட்சியில் தனக்கான முக்கியத்துவம் குறைந்துவிட்டதோ என புஷி ஆனந்த் புலம்புவதாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். செங்கோட்டையன் இணையும் போது ஆதவ் அர்ஜுனாவை அருகில் அழைத்த விஜய் ஆனந்தை கண்டுகொள்ளவில்லை எனவும், அதனால் புஷி ஆனந்த் புலம்புவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வந்தே பாரத் ரயிலில் வசூலிக்கப்படும் கட்டணத்திற்கு ஏற்றவாறு உணவின் தரம் இல்லை என சிட்டிசன் வாய்ஸ் கோயமுத்தூர் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. உணவின் தரம் குறித்து ஆய்வு நடத்த வேண்டும் எனவும் அந்த அமைப்பு தெற்கு ரயில்வே நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு சென்னையை ஒட்டியே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீட்டிக்கும் என்றும், இதன் காரணமாக சென்னையில் 2 நாட்களுக்கு மழை நீட்டிக்கும் என்றும் தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் கணித்துள்ளார். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த டிட்வா புயல் 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்றும் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A முடிவுகள் இந்த மாதம் வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 4,18,000 பேர் தேர்வு எழுதிய நிலையில் இதற்கான முடிவுகள் இந்த மாதம் வெளியாக உள்ளது. தேர்வர்கள் முடிவுகளை www.tnpsc.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெற்றவர்கள் முதன்மை தேர்வு எழுத வேண்டும் என்றும், அதில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் காலி பணியிடங்களுக்கு ஏற்ப தேர்வு செய்யப்பட்டு ஆன்லைன் வழியாக சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்படும். சமந்தா, இயக்குனர் ராஜ் இருவரும் கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் மிகப்பெரிய சிவனின் முன்பாக திருமணம் செய்து கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றன. இருவருக்குமே இது 2வது திருமணமாகும். சமந்தா ராஜ் திருமணம் குறித்த தகவல் அறிந்த ரசிகர்கள் பலரும் சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். பீகார் மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் அரசு உத்தரவை தொடர்ந்து வீடு மாற முடிவெடுத்துள்ளார். முன்னாள் முதல்வர்கள் அரசு ஒதுக்கியுள்ள பங்களாக்களில் தங்கள் ஆயுள் முழுக்க தங்கி இருக்கலாம் என்ற சட்டம் சமீபத்தில் மாநில அரசால் ரத்து செய்யப்பட்டது. இதனையடுத்து ரப்ரி தேவியை சர்க்குலர் சாலையில் உள்ள அரசு பங்களாவில் இருந்து காலி செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து பாட்னாவின் மகுவாபாக் பகுதியில் உள்ள தங்கள் சொந்த வீட்டிற்கு செல்ல லாலு குடும்பத்தினர் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
உலக பிரசித்தி பெற்ற நாகூர் தர்காவில் 469ஆம் ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தாபூத் எனும் சந்தனக்கூடு ஊர்வலம் நாகப்பட்டினத்தில் இருந்து தொடங்கியது. நாகூர் ஆண்டவர் சமாதிக்கு பாரம்பரிய முறைப்படி சடங்குகளுடன் சந்தனம் பூசும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இசையமைப்பாளர் AR ரகுமான் கலந்து கொண்டு வழிபட்டார். கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனம் பூசும் நிகழ்வினை காண தமிழ்நாடு மட்டுமின்றி பிற மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் நாகூரில் குவிந்தனர். என்னிடம் நடிப்பில் இருந்து ஓய்வு பெறுவீர்களா என இதுவரை யாரும் கேட்டதில்லை என்று நடிகர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். கேரளாவில் மனோரமா ஊடகம் நடத்திய நிகழ்வில் பங்கேற்று பேசிய கமல்ஹாசன், மோசமான படங்களை எடுக்கும் போது எனக்கு ஓய்வு பெற வேண்டும் என தோன்றும் என்று தெரிவித்தார். அப்போது என்னுடைய நண்பர்கள், இப்போது நிறுத்தாதே, ஒரு நல்ல படம் செய்துவிட்டு ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கொள் என சொல்வார்கள். இன்னும் நான் அந்த ஒரு நல்ல படத்தை தேடிக் கொண்டிருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். டிட்வா புயல் காரணமாக தற்போது பெய்து வரும் மழையினால் வேளாண் பயிர்கள் சேதம் குறித்து கணக்கெடுப்பு பணிகளை தொடங்கி அது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ள தமிழக முதல்வர் MK-ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். கனமழையினால் பாதிக்கப்பட்ட இடங்களில் தேங்கியுள்ள வெள்ள நீர் வடிவதற்கான அனைத்து பணிகளையும் உடனடியாக மேற்கொள்ளுமாறும் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். கிண்டியில் உள்ள ரேஸ் கிளப் நிலத்தில் மழைநீரை சேகரிக்கும் வகையில் குளங்கள் அமைக்கவும் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கவும் அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த திட்டங்களை அமல்படுத்துவதை எதிர்த்தும் குத்தகையை ரத்து செய்து நிலத்தை அரசு சுவாதீனம் எடுத்ததை எதிர்த்தும் ரேஸ் கிளப் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது குறிப்பிடத்தக்கது. சொந்த பயன்பாட்டு வாகனங்களை பதிவு செய்வதற்காக வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு கொண்டுவர தேவையில்லை என்ற நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு வாகனத்தை ஓட்டி செல்வது அல்லது டீலர்கள் மூலம் கொண்டு செல்வது என்று அலைச்சலும் நேர விரயமும் முற்றிலும் இனி குறையும். வாகனத்தை பதிவு செய்வதற்காக டீலர்கள் வசூலிக்கும் தனிச்சேவை கட்டணம் இனி இருக்காது. மொபைல் போனில் ஆக்டிவ் சிம் கார்டு இருந்தால் மட்டுமே வாட்ஸ்அப் உள்ளிட்ட செயலிகளை பயன்படுத்த முடியும். சிம் கார்டு இல்லை என்றால் சமூக வலைதள செயலிகள் தானாகவே செயலிழந்து விடும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை புதிய விதிகளை அறிவித்துள்ளது. புதிய விதிகளின்படி கணினி மற்றும் மடிக்கணினியில் 6 மணி நேரத்திற்கு ஒருமுறை சமூக வலைதளங்கள் தானாகவே லாக் ஆகிவிடும். மீண்டும் வழக்கம் போல் லாகின் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. டிட்வா புயலின் தாக்கத்தால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக இடைவிடாமல் சாரல் மழை பெய்தது. வரலாறு காணாத வகையில் கடுமையான குளிர் வாட்டி வதைத்ததால் பலரும் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். இதற்கான காரணம் குறித்து விளக்கம் அளித்துள்ள புவியியல் ஆய்வாளர்கள், டிட்வா புயலுடன் தொடர்புடைய மிகுந்த மேகமூட்டமும் கடலோர பகுதிகளுக்கு ஊடுருவும் குளிர்ச்சியான காற்றோட்டமுமே தென் மாவட்டங்களில் கடுமையான குளிர் நிலவுவதற்கு காரணம் என்று கூறியுள்ளனர். தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இருக்கும் AKS விஜயனின் வீட்டில் 300 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் இருக்கும் இவரது வீட்டில் கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாளன்று CP ராதாகிருஷ்ணன் மாநிலங்களவையின் தலைவராக திங்கட்கிழமையன்று தனது பணியை தொடங்கினார். அவரை வரவேற்று வாழ்த்து தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடி மாநிலங்களவையில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவையின் தலைவருமான CP ராதாகிருஷ்ணன் எளிய விவசாய பின்னணி கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர். தனது முழு வாழ்க்கையையும் சமூக சேவைக்காக அர்ப்பணித்துள்ளவர் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் ராவல்பிண்டியில் உள்ள சிறையில் கொலை செய்யப்பட்டார் என ஆப்கானிஸ்தானில் உள்ள சமூக ஊடகங்களில் கடந்த சில வாரங்களாக தகவல் பரவியது. இம்ரான் கான் அடிலா சிறையில் உயிரோடு இருப்பதாகவும், எங்களுக்கு இதை பாகிஸ்தான் அரசு உறுதி செய்துள்ளது என்றும், அவரை தனிமை சிறையில் அடைத்து வைத்துள்ளனர் என்றும் பாகிஸ்தான் தெஹ்ரிக்-இ-இன்சாப் சனட் உறுப்பினர் தெரிவித்துள்ளார். நாட்டை விட்டு வெளியேறி அவருக்கு பிடித்தமான இடத்தில் அமைதியாக இருக்கும்படி பாகிஸ்தான் அரசு அழுத்தம் கொடுத்து வருகிறது. இத்துடன் இந்நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் BNC டைம்ஸ். நன்றி, வணக்கம்.